ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோடய சேனலுக்கு எப்போவுமே உங்களோட அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்துகிட்ருக்கு. இதே சப்போர்ட்டையும் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. இது என்னோடய வேண்டுகோளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ராகியும் அரிசி மாவும் கலந்த தோசை தான். எப்போவுமே ஏதாவது ஒரு மில்லட் ஆட் பண்ணி தான் தோசை மாவு அரைப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி ராகி தோசை. ராகி தோசைக்கு வந்துட்டு ஒரு குருமா வச்சுருந்தேன். அது என்ன குருமாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான். இந்த குருமா வந்து தக்காளியும் பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணி பண்ணுறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி ஒரு நாளுக்கு வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கூடவே வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கோம். எப்போவுமே ரசம் வைக்கும்போது கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போடுங்க. பொரியல் பார்த்துட்டிங்கன்னா பீட்ரூட் வந்து உதிரி உதிரியாக செருவி தான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஜூஸியாக தான் பண்ணுவேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.